ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முளைக்கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறேன். நான் ஒரு கட்டில் பாதி அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பைத்தம்பருப்பு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூட பைத்தம்பருப்பு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி போட்டு நம்ம அந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். நீங்கள் துவரம் பருப்பு இருந்தால் கூட அது கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 2-3 கொதி வரணும். ஏன்னா இதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்துட வேண்டியதான். முருங்கைக்கீரையாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஒரு கொதியிலேயே அதை இறக்கிடணும் அப்படின்னு, இல்லைனா கீரை மரத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முளைக்கீரையாக இருக்கிறனால இதில் தண்டுலாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வேக வச்சு தான் இதை எடுத்துக்கணும் நம்ம. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி இந்த குழம்போடு நம்ம சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் அரைச்சி இந்த சேர்க்குறனால இதில் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்க்குறேன். இது குழம்பு நம்ம இறக்க போகிறப்ப இதை நம்ம சேர்க்கணும். இந்த பூண்டு சேர்க்குறனால குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இது வந்து தாளிப்பு, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் எப்படின்ட்டு. ஒரு சில பேர் கீரை குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தண்ணி அதை கூடையோ குறைச்சியோ நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி குழம்பு நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் செஞ்சுருக்கேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கணும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முளைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வாரத்தில் 2 நாளாவது நம்ம சாப்பாட்டில் அதை பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி குழம்பாவோ இல்லை கூட்டாவோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை பார்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்ட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.